எஜமான் போனாரு, ஒன்னும் வரல. இன்னும் அச்சையே தெரியலையா? இன்னும் குளிக்கிறாரு. எஜமா எங்க தேர்றா பாய எங்கன்னு ஆளக்கணுமே. இன்னும் குளிச்சுக்கிறான்னு தெரியலையா? போய் பார்க்கலாம். இங்கே உட்காருங்க, நான் நீராட்சி வரணும் போனது. தெரியலையா? உட்காந்து பாப்போம். சொல்லு கேட்டி எதற்காக உயிர் வாழ வேண்டும் வாழ்வது விட உயிரை விட்டு விடுகிறேன். நம்ம எஜமா வந்து நீராட போனாரு. ஆமா,
நீராடிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆமா இன்னும் காணோம். சைலன்ஸ் பாருங்க. நாடகத்தை ரசிக்க தெரிஞ்சவங்க பாருங்க. இது என்ன கதை ஓடுது, என்ன கதை ஓடுது தெரியும். தெரியாத தெரியாதுங்க. பாருங்க நாடகம் தான் ஓடிங்குது. அமைதியா இருந்து நீங்களே எங்களுக்கு அன்பு ஆர்வம் செலுத்தணும். ஏன்னா உலகத்துல நீங்க பார்க்காது எதுவுமே கிடையாதுங்க. நீங்களாம் பார்த்துட்டாங்க எல்லாமே. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடத்துறீங்க. அமைதியாக இருந்து உங்க பிள்ளைகள் தவறு செய்துட்டால் நம்மளுடைய மகன் தானே அந்த தவறை செய்தா வாடா மகனே எப்படி அணைக்கிறீங்களோ எங்களை அது மாதிரி அணைக்கணும். அமைதியாக இருந்து எங்களுக்கு அன்பு ஆர்வம் செலுத்துங்க. நீங்க எவ்வளவு ஒரு அமைதியாக இருக்கும் நாடக சிறப்பான முறையிலே சிறந்த முறையில நடத்துங்க. அமைதியா இருக்கணும். எஜமான காலம். ஆமா தெரியல. போய் பாக்கலாம். சூப்பரா இருக்கா பாக்குறதுக்கு பாவியா. இந்த மாதிரி பொண்ணு பார்த்தது தெரியல. நம்மளுக்கு கடவுள ஆண்டும் பாரு மாறியாட்டா தாயே நீ கோவில் தாங்கிறீங்கள லீவ் போட்டு ஏறி வேலைக்கு போயிட்டேம்மா. நம்ம நேரம் பாடுறா பத்து அடிக்கிறா. என்ன அமைதியா இருங்க. ஆம்பளை பேச பொம்பளை கொஞ்சம் அமைதியா இருங்களா? இந்த பக்கம் சிறப்பான ஆமா யார் நீ? சூப்பரா பொண்ணு மச்சான் சூப்பரா. நான் உஷார் பண்ணிக்கிறேன் பாவியா. நான் சைட் அடிக்கிட்டா நீ அடிக்கிறியா? நான் அடிக்கிறேன்டா. நான் சொல்ற மாதிரி கேளு. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு கடிச்சுக்குது. ஆமா இடுப்புக்கு மேல நீ இட்டுக்க. இடுப்புக்கு அங்க விட்டுரு. இதுக்கு மேல நான் எடுத்துக்க. இடுப்புக்கு நீ 2 பேரும் பாக நேண்டா மேல ஏத்துக்க. இடுப்புக்கு நான் ஏத்துக்கிறேன். டேய் பெரிய நாலு எவ்வளவு யார் தெரியுமா? நான் தானே உடைய எஜமா சந்திரன்டா. ஆமா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் உங்களுக்கு தடாகத்துக்கு கூப்பிட்டேன் இல்லையா? அங்க போய் இறங்கினே ஆணாக இருந்த சந்திரன் பெண்ணாக மாறிவிட்டுண்டா. உண்மைதானக்கா? அம்மா அப்பனா நீ நாங்க நம்பர் இருந்தா எப்படி நம்புறது? நான் நம்ப மாட்டோம். ஏண்டா? நம்பர் கிடையாது. எங்களை சேர்த்து லவ் பண்ணா நம்புவோம், நம்ப மாட்டோம். என்ன லவ் பண்ண சொல்ற? ஆமா அப்படி வா அப்படி. அட பாவி. இப்ப மாட்டுக்கு பாரு ஆள் யாரு நம்ம மாட்டுக்கு பாரு ஆளு. ஆமா நீ எங்க எஜமான் சொல்றியா? எங்க எஜமானுக்கு எத்தனை பொண்டாட்டி? டேய் 27 மனைவிமார்கள் எனக்கு. ஆனா எனக்கு ஆசம் மனைவி அனுபவம் இல்லை. யார் தெரியுமா? ரேவதியோட 27வது மனைவி ரேவதி. அது ஒட்டிக்கிட்டு கேட்டுருக்குண்ணா. ஒட்டி கேட்டு நான் சொல்றேன். டேய் எஜமானுக்கு கரெக்டா சொல்றாரு. என்னடா அப்புறம் என்னடா அப்படி என்றா நம்மளுக்கு ஏன் அதெல்லாம் அப்புறம் மன்னிச்சுங்க நான் தப்பா பேசிட்டேன். அப்படியா? ஏண்டா அழகி நம்ம பிளாஸ் என்ற எனக்கு ஒரு வழிமுறை கிடைக்காது. புறப்படலாமா? கிளம்பு 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 கிளம்பு.
சென்று முத்திகளை கண்டு ஆனால் கழகத்துக்கு வழி கிடைக்கவில்லையே. நான் ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என் தலையானது 1000 சுக்கலாக வெடித்துவிடும் சாபத்திற்கு என்ன செய்வது? சரி அறிந்து பார்க்கிறேன். ஓம் நாராயணாய நமதே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமதே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமதே. கழகம் கிடைத்து விட்டது. என்னில் இருக்கும் சந்திரன் இப்போது பொழுது கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு 27 மனைவிகள், ஆசை மனைவி, அன்பு மனைவி, கடைசி மனைவி. தேவதையின் வார்த்தை கேட்டு முழங்க வந்தான். இப்போது மலரை பிரிப்பதாக தடாகத்தில் இருந்தான். பெண்ணாக மாறி இப்போது அழுது கொண்டிருக்கான். அவனும் சென்றார். நிச்சயமாக கழகத்துக்கு வழி கிடைக்கும். இப்போதே சந்திரன் நிற்கிறேன். பெண்ணாக மாறிவிட்டேன். அப்படியா? ஆமா சுவாமி. அப்படி என்றால் உனக்கு உன் குறை தெரிய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய தெரியுமா? சுவாமி, அந்த வைகுண்ட வாசன் ஸ்ரீமன் நாராயணத்தை துதிக்க வேண்டும். வணங்கினால் உன் குறையெல்லாம் தெரியும். அப்படியா? அப்படியா சுவாமி, சென்று வருகிறேன். பல பெயர்களை கொண்டு இந்த திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு நான் ஒரு லட்சுமி சமேதனாக இருக்கின்றேன். இந்த நேரத்தில் நாரதன் வந்தான். அதிகாலையில் ஆசை பெற்று சென்றான். மீண்டும் வந்திருக்கின்றான். என்ன காரணத்தை
போது குடிப்பு கொண்டான் அவன் பிறந்தான் பெரும் கொண்டான் அவன் வருவான் உறவினராய் அதிகாலையில் வந்தாய், உண்மைதான். ஆசி பெற்று சென்றாய். மீண்டும் எதற்காக வந்திருக்கின்றாய்? தாத்தா, அதிகாலை வந்தேன், உன்னை வணங்கினேன். ஏனென்றால் நான் செய்யப்பட்டு கலந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு நான் ஒரு துணையாக அருள் கொடுத்தாய். ஆனால் தாத்தா, பூலோகத்தில் ஒரு அதிசயத்தை கண்டு வந்திருக்கிறேன். என்னடா சொல்கின்றாய்? ஆமாம், பூலோக மார்க்கமாக சென்றாய். அந்த பூலோகத்திலே அதிசயத்தை கண்டாயா? உண்மை தாத்தா. அப்படிப்பட்ட அதிசயம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படிப்பட்ட அதிசயம் என்ன? ஒரு கதலி என்ற ஒரு வாழை மரம். கதலி என்று சொல்லக்கூடிய வாழை மரம். ஆமாம், அந்த கதலி என்ற ஒரு வாழை மரத்திலே இரு கொடைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நானே ஆச்சரியப்பட்டு கேட்டா நாரதா. ஆமா ஆமா, நாராயணா நாராயணா என்று என்னை துதித்துக் கொண்டு அனுதினமும் ஒரு கலகம் செய்ய வேண்டாம். உன் சிறுதானது 1000 சுக்குடலாக போக வேண்டும் என்று சாபத்தை பெற்றிருக்கிறார். உண்மைதான். உனக்கு வேற எங்கும் கலகம் இருக்கவில்லையா? இந்த தாத்தா விடமாக இருக்கின்றார். தாத்தா, உண்மையாக சொல்லுகிறேன். அந்த நேரடி கண்காட்சி நான் பார்த்தேன். உலகத்திலே அந்த காணாத கண்காட்சியை நீ கண்டிருக்கின்றாய். ஆமா, அப்படி என்றால் அந்த அரிசி காட்சியை நானும் காண வேண்டுமே. ஆமா, நான் காட்டுகிறேன். மணிவண்ணா, கமலக்கண்ணா, சுவாமி ராகவனே ரமணா ராகவனே ரமணா பாக்கடல் வாசா கனகினேசா ஆடுகின்றேன் வரம் தா. ராகவனே ரமணா ரகுநாதா
தவம் இருக்கின்றார். அந்த பெண்ணின் குறையை தீர்த்துவிட்டு அதன் பிறகு அந்த அதிசயத்தை பார்க்கிறார். உன்னையே ஒரு பெண் கோரி தவம் செய்கிறார். உண்மைதான். அந்த குறையை தீர்த்துவிட்டு மீண்டும் வருகிறார் என்பதால் அது ஒரு நாள் எங்கே இருக்க வேண்டும்? அதுவரை அது இருக்கின்ற கொஞ்சமரம். ஆமா, அந்த கொஞ்சமரம் தரையில் அமர்ந்து கொண்டு அப்படியா நான் வந்து உன்னை அழைத்து செல்கின்றேன். சீக்கிரம் வர வேண்டும். சீக்கிரம் சீக்கிரம் வந்து விடுகிறேன். அப்படியா சீக்கிரம் வந்து விடுகிறேன். சங்கீத மலர் கொண்டே ராஜேந்தர் உமை கண்டே பதித்தாரே. சங்கீத மலர் கொண்டே பதித்தாரே. பதித்தாரே சங்கீத மலர் கொண்டே பதித்தாரே. வைதேகிநாதா பரமரை வாசா. வைதேகிநாதா பரமரை வாசா. ஆனந்தா அன்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா. ஞானகிரேசா ஆனகிந்தே வரம் தா ராகவனே ரமணா ராதா. நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. பாவையே அலம் மகிழ்ந்தேன் அவனை கண்டேன். மனமகிழ்ந்தே அவையே மனமகிழ்ந்தே தாவத்தை கண்டே. அவையே மனமகிழ்ந்தே தாவத்தை கண்டே. அவையே மனமகிழ்ந்தே அவையே அவையே மனமகிழ்ந்தே நீ யாரை கோரி தவம் இருக்கின்றாயோ அந்த வைகுண்ட வாசல் ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி சபையினர் வந்திருக்கின்றேன் கண் திறந்துப்பா. அப்படியா சுவாமி? உங்களால் தான் என்னுடைய குறை நீங்க வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆமா சுவாமி. பெண்ணே, சுவாமி உனக்கு குறை நேர்ந்து விட்டதே, அந்த குறையை நான் தீர்க்க வேண்டும். அவ்வளவுதானே? அந்த குறையை நான் தீர்த்து விடுகின்றேன். அதற்கு முன்பதாக அதாக என்னுடைய மனதிலே ஒரு குறை நேர்ந்து விட்டது. என்ன குறை சுவாமி? அந்த குறையை நீ தீர்த்து விட்டால் உன்னுடைய குறையை நான் தீர்த்து விடுகின்றேன். தங்களுக்கு குறையா? ஆமா. அப்படியே குறை என்ன குறை சுவாமி? அந்த குறை இங்கு வந்த பிறகுதான், உன்னை பார்த்த பிறகுதான் நேர்ந்து விட்டது. ஐயோ, ஆமா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியவில்லை? என்ன சுவாமி? வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கின்றார். உன்னை பார்த்த உடனே என்னுடைய மனதில் கோபம் பிறந்து விட்டது. அதான் என்னை கட்டி ஒரே ஐயோ பார்த்து கேளுங்க. என்ன சுவாமி? ஏண்டா? கட்டி விட்டு முத்தம் தர வேண்டுமா? அதான் ஒண்ணுமே நடக்காது. என்னுடைய அருகாமையில் இருக்கின்றானே லட்சுமி, அவளை விட மிகவும் அழகாக இருக்கின்றார்.
அதனால் கட்டி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் என்னுடைய குறை தீர்ந்து உன்னுடைய குறையை நான் என்னால முடியாது சுவாமி, முடியாது, முடியவே முடியாது. சொல்லக்கூடாது. பாட்டில மக்களோடு பின்னைகளை போன்ற கண்கள் ஒவ்வொரு இதைகள் ஆட்டங்களை சின்ன இதையெல்லாம் பார்த்து முடிக்கிறது அங்கமெல்லாம் தங்கம் என்று அவன் குறையை தீர்க்க வேண்டும் என்று வந்தேன். ஆனால் அந்த பெண்ணை பார்த்தவுடனே மோகம் அதிகமாகிவிட்டது. காட்டி அடைந்தேன், ஒன்று சேர்ந்தேன். அந்த பெண் யார் என்று தெரியவில்லை, என்ன குறை என்று கேட்கவில்லை. நான் சென்றால் தெரியவில்லையே. கொஞ்சம் என்னை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தீங்க. ஒரே முத்தத்துக்கு உனக்கு என்ன சேர்ந்து அழகான ஆண் குழந்தை பிறந்து இருக்குங்க. உன்னை கட்டி அடைந்து ஒரே ஒரு முத்தம் அப்படின்னு நீங்க ஒளியாடாதீங்க. அதனால ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆமா, இன்று இரவு முழுவதும் உனக்கு முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். இன்னொரு கிராமமே இங்கு உருவாயிருக்கு. ஆமா, சரி, ஏதோ நடந்து விட்டது. குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு பெண்ணை சார்ந்தது. அதனால இந்த குழந்தையை நீயே வளர்த்துக்கொள், நான் வருகிறேன். இல்லைங்க, எங்க பாருங்க,
சுவாமி இங்க வாங்க சுவாமி. நீ நான் ஒன்று சேர்ந்ததால் என் உடல் அசுத்தமாக இருக்கிறது. அதோ தெரிந்த நீரோடு சென்று என் உடலை சுத்தம் செய்து வருகிறேன். அது வரையிலும் இந்த குழந்தையை சாப்பிட்டு நேரம் பிடிங்க. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். இந்த குழந்தை என்னுடைய கரத்தில் இருக்க வேண்டுமா? மூவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? இல்லைங்க, ஆம்பளைக்கு குழந்தை கொடுத்துதான் வளர்க்க தெரியாதா? ஏதோ மோகத்தால் அறிவிழந்து உன்னை கட்டி அணிந்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டேன். அதனால் அழகான ஒரு ஆண் குழந்தை. ஆமா சுவாமி, சுவாமி நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். அப்படியா? ஆமா. அதிக நேரம் இருக்க கூடாது. ஆகட்டும். ஏனென்றால் தேவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? நினைப்பார்கள். அது முன்னாடி யோசிக்கிறோம். சொல்வாங்க, அதாவது மோகத்திற்கு கண் கிடையாது என்று. கிடையாது. ஆமா, காதலுக்கு கண் இல்லை என்றாங்க. அது மாதிரி எனக்கு மோகம் அதிகமாகி விட்டது. உன்னை காட்டி அணிந்து முத்தம் கொடுத்தேன். குழந்தை பிறந்து விட்டது. சீக்கிரமா இப்படி நான் வந்து விடுகிறேன். அப்படியா? சீக்கிரம் வந்து விடு. உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். வர சுவாமி. என்ன செய்வது? மோகத்தால் கட்டி அணிந்த அந்த பெண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். ரிஷி பிண்டம் இரவு தங்காது என்று சொல்வார்கள். அதனால் இந்த குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தையினுடைய கரத்தில் கொடுத்து விட்டு சென்று விட்டார். எப்பொழுதுதான் வருவாள் தெரியவில்லையே. பெண்ணே, சுவாமி வைகுந்தம் சென்று அங்க சென்று உடனே என்னுடைய குறை நீங்கவில்லை சுவாமி. உன் குறை நீங்கவில்லையா? ஆமா. என்ன செய்வது? இதற்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறார். ஆமா. கடவுளா? ஆமா. யார் சுவாமி? பரியனுக்கும் கர்த்தன் அந்த உமா மகேஸ்வரன், அந்த கைலாசன். அவன் வணங்கினால் உன் குறையெல்லாம் எப்போது நீங்கும். அப்படியா சுவாமி? வணங்கு. உமா மகேஸ்வரன் கைலங்கிரி வாசன் யார் எந்த நேரத்தில் எந்த வரங்களை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல். அப்படி இருக்கும் போது ஏதோ வீரனாலும் அதிகாலையில் வந்தாய், என்னை வணங்கிவிட்டு சென்றாய். மீண்டும் கைலங்கிரி நாடு தேடி வர என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பூலோகம் சென்று பூலோகத்தில் ஒரு அதிசயம் கண்டிருக்கிறேன். பூலோகம் சென்றாய், பூலோகத்தில் ஒரு அதிசயமா? அப்பேற்பட்ட அதிசயம் என்ன? பூலோகத்திலே ஒரு பாலைவனம், பாலைவனத்திலே ஒரு பட்டு போன மரம், பட்டு போன மரத்திலே பால் சொட்டு 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 கொண்டே இருக்கிறது. மரண்டோதர் பாலைவனம், பாலைவனத்திலே பட்டு போன மரம், பட்டு போன மரத்துல பால் சொட்டோ சொட்டு சொட்டுகிறேன். நீ பார்த்த காட்சி நான் பார்க்க நினைக்கிறேன். காட்டுகிற இந்த பட்டு போன மரத்தை பரமேசா சுவாமி நினைத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. சம்போதரா சுவாமி கங்காதரா, சம்போதரா சுவாமி கங்காதரா, சுவாமி கங்காதரா.
நமக ஓம் சிவாய சிவாய நமக ஓம் சிவாய சிவாய நமக. யாருடா? இது ஒரு பெண்ணானவர் என்னை நோக்கி கடந்தவர் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு காலம் என்று எனக்கே தெரியவில்லை. அப்படி இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஏதோ குறை இருக்கிறது. அப்படி இருக்கும் போது அந்த பெண்ணானவர் என்னை நோக்கி கடந்தவர் செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு குறித்த நேரத்தில் வரம் கொடுத்து விட்டு சீக்கிரமா வர. அது வரைக்கும் அது தெரிந்து வன்னி மரம், அந்த வன்னி மரத்துடைய அறிவாளத்திலே அமர்ந்து கொண்டது. இந்த பெண்ணுக்கு கேட்டு கொடுத்து சீக்கிரமா வந்துடுறேன். பின்ன யாரை நோக்கி கடவுளை செய்து கொண்டிருந்தாயோ குறித்த கடவுள் வேண்டிய கடவுள் வந்திருக்கிறேன். தாராளமாக பார்க்கலாம். அப்படியே சுவாமி, என்னுடைய குறைகளை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் சுவாமி. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு குறை இருக்குது. என்னை பார்த்துடன் உங்களுக்கு புரியிருக்கா? நிச்சயமாக சுவாமி, எப்போது உன்னை பார்த்தனோ உன்னை கட்டி அணைக்கலாம், உன்னோடு சேரலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறாய்? சுவாமி, அத ஒன்றுமே நடக்கவே நடக்காது. உன்னை நினைத்து நீங்காத பாட்டம் பற்றி ஒரு பெண்ணானவள் குறைன்னு சொன்னால் வந்த உடனே அவளுக்கு குறை நீங்கிச்சு இல்லையோ எனக்கு குறை. நார்தன வன்னி மரத்தான் நான் சொன்னேன். சீக்கிரம் வந்தாலும் வந்துடும். நார்தன போய் இத பாருங்க, என்ன கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்தீங்க. உனக்கு எனக்கு சேர்ந்து அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கீங்க சுவாமி. ஒரு பெண்ணா பிறந்தா எதிர்காலத்திலே உடைய பெயரை சொல்வதற்கு ஒரு ஆணோ பெண்ணோ தேவை. அப்படி இருக்கிற தருவாயில் நீ நான் ஒன்று சேர்ந்த காரணத்தினால் உனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பெண் குழந்தை வைத்துக் கொண்டு சீர சிறப்போடு வள. எதிர்காலத்திலே உடைய பெயரை சொல்வோம். உடைய மகள் நான் வர்றேன். சுவாமி, நீ நான் ஒன்று சேர்ந்ததால் என் உடலில் அசுத்தமாக இருக்கிறது. அதோ தெரிந்த நீரோடு சென்று என் உடலை சுத்தம் செய்து வருகிறேன். அது வரையிலும் இந்த குழந்தை சற்று நேரம் பிடிங்க. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். சீக்கிரமாக சொன்னீங்க. அங்க அமர்ந்து கொண்டு இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க சொல்ல? என்னடா என்ன கோபம் இருக்கிறது? அந்த குழந்தை யாரும் சத்தம் நீ வந்த பிறகுதான் கேட்கிறது. உண்மைதான் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. என்ன சந்தேகமா? இல்ல தாத்தா,
தாத்தா நான் வந்த உடனே உண்மைதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா என்னடா சந்தேகம் உனக்கு? கருத்து நீட்டுங்க. இத பாரு. என்னடா தாத்தா இந்த கருத்து சொல்லவில்லை, அந்த கருத்து நீட்டுங்க. இத பாருடா, இத பாரு பாருடா. தாத்தா அந்த கருத்து நீட்டுங்க, ரெண்டு கருத்து நீட்டுங்க. ரெண்டு கருத்து நீட்ட வேண்டும். ஆமா. இல்லையே, குழந்தை சத்தம் கேட்கிறது. ஏமாற்ற முடியுமா? ஒரு ஆண்டவன் செய்யவில்லை ஏனது? வைகுந்த வாசல் செய்யக்கூடிய வேலையை பார்த்தியா? தாத்தா நீங்க அண்ணா பஸ் போனா என்ன, வேற பஸ்ஸுக்கு வந்தா என்ன ஒண்ணு? அதே பஸ் காத்து கொண்டு இருக்கணுமா? என்ன இது தாத்தா? செய்யலாமா இந்த வேலையை? செய்யலாமா இந்த வேலையை? செய்யலாமா நீங்க? என்ன செய்வது? என்ன மீண்டும் ஒரு குழந்தை சத்தம் கேட்கிறது? ஒண்ணும் புரியவில்லையே. தாத்தா என்ன இது உண்மை சத்தம்? கொடை திருடு, கொடை திருடு. கொடை திருடு. ஐயோ திருடு. டேய், இங்க பாருடா. யாருடா? அங்கே அரு சத்தம் கேட்கிறது. மண் வச்சு கொடை அங்கே திருடு. சரி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எனக்கும் புரியவில்லை. இவர் சத்தம் தான் கேட்கிறது. இந்த குழந்தை தாத்தா இருந்தாலும் உண்மை சந்தேகம். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. இங்க பட்டு. இல்லையே ஒரு இந்த குழந்தை நன்றாக தாத்தா கருத்து நீட்டுங்க. என்ன? கருத்து நீட்டுங்க. நாரதா, என் மீது உனக்கு சந்தேகமா? நான் நாரதுதான். உன் வயசு இப்போ நார போகுது. நீட்டுங்க கருத்தை. என்ன உன் கருத்தை நீட்டுங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தானே வரீங்க, நீ அவரை விட்டு வந்த? தாத்தா நீட்டுங்க தாத்தா. நான் எப்போதும் வந்து விட்டு நீட்டுங்க. என் மீது உனக்கு சந்தேகம்? ஆமா சந்தேகம் என்பது வரவே கூடாது. வரக்கூடாது. இருந்தாலும் இப்ப நீ என்ன சொல்ற? அந்த கருத்தை நீட்டுங்க. உண்மை சந்தேகம் வந்து விட்டது எனக்கு. இப்ப என்ன இருக்குது என் கருத்துல? குழந்தை சத்தம் கேட்கிறது. குழந்தை தான். இப்போதான் எனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. 33 கோடி தேவர்கள். என்ன என்ன திட்டுகிறீங்க? வைத்ரா வைத்ரா எவ்வளவு செல்லமா ஓய், கொஞ்சம் நீ யோகி நான் மகா யோகி. அது தெரிஞ்ச சமாச்சாரம் தான். சரி எனக்கு முக்கியமான வேலைக்கு நான் வரேன். ஏய், நாரதா, நாரதா, நாரதா. எங்கே உனக்கு முக்கியமான வேலை இருக்கு? இல்ல எனக்கு வயித்து கலக்கிற மாதிரி இருக்குது. நாரதா, நாரதா, நாரதா. ஆமா என் வயசு தான் நாரது போ. உங்க வயசுக்கு நார போது போனாதே. ஏண்டா நாரதா? நாரதா, இது ஒரு பெண்ணால் வந்த விளைவு. பெண்ணால் வந்து விடுவா. யார் தெரியுமா? யார்? ஏய், இந்த பெண்ணால் வந்த விளைவுதான். நாரதா, ஆ? இந்த பெண் தான் நான் பார்த்தது. இந்த பெண் தான் இந்த இந்த பெண். பெண் யார் தெரியுமா? யாருக்கு அந்த விண்ணிலே இருக்கும் சந்திரன். என்னடா சொல்ற? ஆமா ஏண்டா உண்மையிலே இருக்கு சந்திரன் ஆண் இவன் பெண்ணாக இருக்கின்றாளே. உண்மைத்தான். ஆசை மனைவி, அன்பு மனைவி, கடைசி மனைவி ரேவதியுடைய வார்த்தை கேட்டு பூலோகம் வந்தான். மலர்கள் படிக்க சென்ற தடாகத்தில் சென்றான். ஆனாக வந்து பெண்ணாக மாறிவிட்டான். அதனால குறை தீர்க்க வேண்டும் என்று என்னிடம் முறையிட்டார். உன்னை வணங்க சொல்லி நீ குழந்தை கொடுத்து விட்டார். இவரை வணங்க சொல்லி இவரும் குழந்தை கொடுத்து விட்டார். இப்ப ரொம்ப முக்கியமாதியா நான் என்ன செய்வது? விளக்குறியாங்க? நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்து விட்டீர்கள். நான் செய்ய வேண்டிய வேலை நான் செய்து விட்டேன். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்றார்? சொல்லுங்க சுவாமி. நீ ஆணாக இருந்த பெண்ணாக மாற வேண்டும் என்றார். உடனே எந்த தடாகத்தில் இறங்கினாயோ அந்த தடாகத்தில் இறங்கு. ஆணாக பெண்ணாக இருந்தும் ஆணாக மாறி. அப்படியே நீ வாங்க தக்கம்னு சொல்லி என்று வைக்கிறேன் சுவாமி. குழந்தை பிறந்து விட்டது. இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் பெயர் சூட்ட வேண்டும். அப்படியா? ஆமா, பிறந்தது ஆண் குழந்தை. இது ஆண் குழந்தை. உண்மைத்தான். ஆமா, அரிக்கும் சந்தர்க்க பிறந்தநாள். இவனுக்கு அரிச்சந்திரன். பெண் குழந்தை. இது பெண் குழந்தை. உண்மைதான். அது மட்டுமில்லை. அதை பார்த்தாயா ஆண்டவனுக்கும் பிறை என்று சொல்லக்கூடிய மதி என்ற பெயரை வைத்து சந்திரன் என்ற முதல் பெயரை வைத்து சந்திரமதி. இப்போது இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும். ஆவி. என்னடா சொல்ற? ஏண்டா இருவர் யார்? அண்ணன் தங்கை இருவருக்குமா திருமணம் செய்து வைக்க முடியும்? தாத்தா இங்க பாருங்கள். பெற்றது ஒரு தாய். இருவரது அப்பா. ஆமா, இருவர். அதனால்
தாய் வரும் நீக்கு தாய் வரும் நாய் வருவோம். நாய் வரும் சொல்வார்கள். உன்னை பக்கம் டெலிவரி பண்ண உட்காந்துக்கிறாங்க பாரு. நாய் வருவோம், நாய் வருவோம். அதை நீக்கி விட வேண்டும். அதனால் நீங்கள் இருவரும் நாங்கள் இருவரும் மாமன் மைத்துனன். ஒரு யுத்த முறை. நீ வந்து பெண்கள். அப்படியா? ஆமா. மைத்துனா, என்ன? என்னுடைய மகனுக்கு நீ தான் பெண் கொடுக்க வேண்டும். உன் புள்ளைக்கு. ஆமா. நானு. ஆமா. அது வாட்டப்படாது. ஏன்? ஏயா? வாட்டப்படாதியா போயா? வாட்டப்படாது. என்ன என்ன வாடப்படாதா? வாட்டப்படாது. அத்தா, பாருங்கள். நான் சொல்லுவேன் கேளுங்கள். என்ன சொல்றேன்? இவர் யார்? உங்க மைத்துனன் தானே? ஆமா. அவர் யார்? மாப்பிள்ளை வைத்துக் கொண்டிருக்கார். நீ மாப்பிள்ளை கேளுங்க. டேய், என் பொண்ணுக்கு 1008 மாப்பிள்ளை இருக்கிறான். யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? இப்ப என்ன சொல்ற? கல்யாணம் பண்ணன்றியா? கல்யாணம் பண்ணி வைக்கணும். கலவகார பையன் உன்னால வந்த விளைவு. ஆ, இவருக்கு இப்போது திரும்ப நடக்க வேண்டும். பாதிய திருமணம். ஆமா. ஆகட்டும். இருவருக்கும் திருமணம் சந்திரமதிக்கு அரிச்சந்திரன் திருமணம் இருக்கிறது. நல்லபடியில் நடந்து முடிந்தது. அது மட்டும் இல்ல. இப்ப அரிச்சந்திரன் கட்ட தாலி அந்த சந்திரமதி கைத்தல் இருக்குதா நீங்க பாருங்க. ஏண்டா, என்னுடைய மகன் என்னுடைய மருமகளை கழுத்து கட்டிய வாங்கலே என்னுடைய கைகளுக்கு தெரியாதா? ஒதுங்கு, ஒதுங்கு. என்னடா இது அதிசயமாக இருக்கிறது? என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லைங்க. தெரியலையா? தாத்தா, நீங்கள் பாருங்கள். அந்த ஆள் கண்ணு பூனை கண்ணியா? ஆமா, என் கண்ணியா அதான் போட்டா. சரி. கண்ணுக்கு சாலை யாருடா? என்னுடைய கண்ணுக்கு அந்த சந்திரபாதி கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் தெரியவில்லையே. காரணம் என்ன? தாத்தா, யாருக்குமே தெரியாது. 33 கோடி தேவர்கள், 44 வருஷங்க தேவர் மூவர் யார் கண்களுக்கு தெரியாது? அரிச்சந்திரன் மட்டும் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த மாங்கல்யம் தெரியும். சந்திரபாதி கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் ஹரிச்சந்திரனை கட்டிய கணவனை தவிர வேறு யாருக்குமே இது தெரியாது சொல்லுங்க. அப்படி இருக்கும் போது இரு செல்வங்களை நாங்கள் வைத்திருந்தால் நாட்டு மக்கள் ஏதோ இழிவா பேசுவார்கள். இரு செல்வங்களை வளர்க்க வேண்டும். யாரிடத்தில் எங்கேயாவது சென்று நீங்களே சொல்லுங்கள் அதை. நீங்கள் சொல்லுங்கள். தாத்தா, நீங்களே ஒப்படைங்கள். யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பண்ணீங்க? இதோ இருக்கிறது இந்த ஆண் குழந்தை. ஏய். இந்த ஆண் குழந்தை அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய திருச்சங்க ஆளுநர் என்னையே வணங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ஆண் குழந்தை அவரிடம் ஒப்படைத்திருங்கள். சீரும் சிறப்போடு வளர்த்து விடுவார். அப்படி நான் பெண் குழந்தை கண்ணமாபுரி நாட்டை ஆளக்கூடிய மதிதேவி மன்னன் காலமுறாவை கடைசி வரைக்கும் அவனுக்கு பிறகு அந்நாட்டை ஆள்வதற்கு ஒரு மகனோ மகனோ வருத்தத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் போது எனக்கு பிறந்த என்னுடைய மகள் சந்திரமதி கொண்டு போய் அந்த கண்ணமாபுரி நாட்டை ஆளக்கூடிய மதிதேவி மன்னனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் சீர சிறப்போடு எதிர்காலத்தில் என்னுடைய பெயரை சொல்வார். என்னுடைய மகள் சொல்லிய பிரகாரம் இரு செல்வங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு சேர்ந்தது. இருவரும் மச்சான், நம்ம இருவரும் போலாமா? எங்க? நான் வைகுந்தம் செல்கின்றேன். வீட்டுக்கு கொண்டு கொடுப்பீங்களா? ஒரு முறை உன்னிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பதே போதாதா? நாம் இருவரும் இப்போ நாட்டவங்களை காட்சி விடுகிறோம். சந்திரமதி, நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு சீர சிறப்போட நாட்டுக்கு ஒரு எடுத்து காட்டாக இருக்கணும். அப்படித்தான் உன்னை வளர்க்க போகிறேன். பன்னீர் மலர் சொரியும்